இடம்பெயர்தல், மைக்ரேஷன். தமிழில் என்னங்க பண்ணா? எதுக்கு போவாங்க? நிம்மதியாக வாழணும், சரியா? அதுக்காக போவாங்க. இது இமிக்ரேஷன், எமிக்ரேஷன் ரெண்டு இருக்குது. இமிக்ரேஷன், எமிக்ரேஷன். இன்மைக்ரேஷன் தான் இமிக்ரேஷன். என்னன்னு அர்த்தம்? உள்ளே வர்றது. எக்ஸிட், அதான் எமிக்ரேஷன். வெளியில் போகிறது, சரியா? மெயினாக அதுக்கு நிம்மதியாக வாழணும். வாழ மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு காரணி. இப்போது இஸ்ரேல் அங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? மக்கள் வெளியேறாங்களா? என்ன காரணம்? போர், அந்த மாதிரி அதெல்லாம். இப்போ அங்கே என்னாச்சு? அமெரிக்காவில் என்னாச்சு? மக்கள் எல்லாத்தையும் வெளியில் துரத்துறாங்களா? அப்போது வந்தோடனே போகிறாங்க. காரணம் அரசாங்கம், சரியா? அரசாங்கத்துடைய கொள்கை இதெல்லாம். இடப்பெயர்வு இந்தியாவில் 2 அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பிறப்பிடம் அடிப்படையில் 2, அதாவது மைக்ரேஷனை 2 மெத்தடில் இது பண்ணுறாங்களாமா. கணக்கெடுக்கும் பொழுது இருக்கும் இடமும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம், பிறந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்றாங்க. வாழ்நாள் இடப்பெயர்வு. வாழ்நாள் காலத்தை தானே எடுத்துக்கிறாங்க. பிறக்கும் பொழுது இருந்த காலம், இப்போ இருக்கிறது. அடுத்து வாழிடம் அடிப்படை. கணக்கெடுப்பின் பொழுது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் இதுக்கு பேர் வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வாமா. புரியுதா என்னென்னு ரெண்டுக்கும்? சேலத்தில் பிறக்கிறான் ஒருத்தன், கொஞ்ச நாள் நாமக்கல்ல இருந்திருப்பான், மதுரையில் இருந்திருப்பான், சென்னையில் இருந்திருப்பான், அமெரிக்கா போயிருப்பான், ஜப்பான் போயிருப்பான். இப்போ சென்னையில் வந்து வாழ்கிறான். இப்போ நடுவில் போனதெல்லாம் விட்டுறணும். ஃபஸ்ட்டு எங்கே பிறந்தான்? சேலத்தில் பிறந்தான். இப்போ எங்கே இருக்கான்? சென்னையில் இருக்கான். அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பேர் என்னது? பிறப்பிடம் அடிப்படையில், சரியா? இப்போ சென்னையில் இருக்கானா? சென்னையில் இருக்கான். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? ஜப்பானில் இருந்தான் இதுக்கு முன்னாடி. அப்போ ஜப்பான்லேருந்து இங்கே வந்திருக்கான். அதை எடுத்தோம்னா என்னது? அதுக்கு பேர் வாழிட அடிப்படை. புரியுதானே? கணக்கெடுப்பின் பொழுது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு. ஹலோ, இடப்பெயரும் பார்ப்போம். $45 கோடி பேர் என்ன பண்ணுறாங்களா? இடப்பெயர்வில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. 121 கோடியில். அப்போ 2011 சொல்கிறாங்க. அதே பாருங்க, 50% இடப்பெயர்வில் ஈடுபட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அப்போ 7 கோடி இருக்காங்க இல்லையா? அதில் 3 கோடி பேர் இடப்பெயர்வில் ஈடுபட்டுருக்காங்க. சும்மா அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிடுவாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. நாட்டோட இதை பிடிச்சிக்கோங்க. இந்தியாவோட இடப்பெயர்வு 37%. பட் தமிழ்நாட்டோட இடப்பெயர்வு அளவு 43%. எங்கேருந்து எங்கே வருவாங்க? கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வரலாம், சின்ன நகரத்துலேருந்து பெரிய நகரத்துக்கு போகலாம். இப்போ சேலத்தில் சுற்றிலும் வாழப்பாடி, அங்கேருந்து சேலத்துக்கு வருவாங்க, சரியா? சேலத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சென்னைக்கு போவான். அங்கே இருக்கிறவங்க போவான் டெல்லிக்கு போவான். டெல்லி அவன் போகிறதுல நம்ம ஆளுங்க அவ்வளோவா வெளிநாட்டுக்கு ஓடிடுவான், சரியா? அந்த மாதிரி எதுக்காக போகிறாங்க நம்ம ஆளுங்க அதிகமாக? வேலை வாய்ப்பு. அப்புறம் அது மட்டும் தானா? கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்ருவாங்களா? படிக்கிறதுக்கு போகிறாங்களா? எல்லாமே. பொதுவாக இடப்பெயர்வு நகரப்பகுதியோடு மட்டும் தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆனால் அப்படி கிடையாது. இடப்பெயர்வு வந்து எங்கே இருக்குது? நகர்ப்புறங்களில் இருந்ததோட கிராமத்தில் தான் அதிகன்றான். இந்தியாவில் கிராமப்புற மக்களுடைய இடப்பெயர்வு 37%. அதே தமிழ்நாட்டில் நகர்ப்புற இந்தியாவில் இடம்பெயர்ந்த எண்ணிக்கை 27. இந்தியாவில் அதே தமிழகத்தில் கிராமப்புறத்தில் 41% இடம்பெயர்ந்திருக்கான். எதுக்காக? வேலை தேடி நகர்ப்புறத்துக்கு வரான்.
அதே நகர்ப்புற இடப்பெயர் கம்மி தான், 35%. அப்படியே உள்டாவாக இருக்குது பாருங்க. கிராமப்புறத்தில் 37, நம்மளுக்கு எவ்வளவு 41. நகரப்புறத்தில் இந்தியாவுக்கு டோட்டல் இந்தியாவுக்கு 77%, தமிழ்நாட்டில் அதிகம். அந்தளவுக்கு போக்குவரத்து வசதி எல்லா வசதியும் இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரீயாக இருக்குது. வட இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரம் நீ மூவ் ஆக முடியாது, இடத்த விட்டுட்டு. நிறைய விஷயம் இருக்குது. ஆண்களோடு மட்டுமே தொடர்புபடுத்தப்படுது, அப்படி கிடையாது. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இடப்பெயர்வில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் 53% பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க. எதுக்காக? திருமணம் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. ஆண்கள் 23% பேர் வேலை தேடி போவாங்க, அவ்வளோதான். இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாருங்கள், பெண்கள் இடப்பெயர்வு 52%, ஆண்கள் 35%. இந்தியாவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டாங்க. பெண்கள் அதிகமாக இடம்பெயர்றதுக்கு என்ன காரணம்? திருமணம். பெரும்பாலும் திருமணம். அதே ஆண்கள் ஏன் இடம்பெயர்றாங்க? வேலை தேடி போவாங்க. அஞ்சில் 20 அப்படின்னா எத்தனை சதவீதம்? இடம்பெயர்ந்தவராக உள்ளனர். 5ல் 2 பேர்னா எத்தனை சதவீதம்? 20 40%. எவ்வளவு? 40. 5ல் 2 நான் கேட்குறேன். 10ல் 2 தான் 20. தமிழ்நாடு வியாபாரம் அது நம்ம எப்படி இருக்கோம்? ரொம்ப ட்ரையான ரீஜன், மழைப்பொழிவுள்ள வறட்சி வந்துடும் அடிக்கடி. அப்போ வேலை தேடி என்ன பண்ணுறாங்க? உலகம் ஃபுல்லாக இருக்கான் தமிழன். என்ன காரணம்? நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். காலனி ஆதிக்கம். அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் வந்தால அப்போ பிரிட்டிஷ்காரன் எங்கெங்கெல்லாம் போனானோ அவங்க கூட வேலை தேடி நம்ம ஆளுங்க போனானுங்க. அப்படி போனால் தானே இந்த மலேசியாவில், சிங்கப்பூர், மலேசியா, மியான்மரு, சவுத் ஆஃப்ரிக்கா, மியான்மரு, அதான் மியான்மர் சொல்லிட்டேன், அங்கெல்லாம் போயிருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கான். அப்போது அண்மை காலங்களில் தமிழகத்திலிருந்து வளைகுடா நாடுகள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள், யுஎஸ்ஏ, இப்போ அவன் தான் துரத்த போகிறான். வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸ், ஏமன், ஓமன், துபாய், யுஏஇ, சவுதி அரேபியா, அவங்களாம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல. 3வது ஆஸ்திரேலியாவுக்கு அதிகமாக இடம்பெயர்ந்துருக்காங்க. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, தமிழர்கள் அதிகமாக எந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்தாங்க இப்போ ரீசெண்டாக? பாருங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் இடம்பெயர்ந்தவர்களில் 65% பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கும், 35 பேர் நம் நாட்டிற்குள்ளும் இடம்பெயர்ந்துள்ளனர். அப்போ அதிகமாக எங்கே தான் போயிருக்கானுங்க நம்ம ஆளுங்க? வெளிநாட்டுக்கு தான். ஒரே நிமிஷம். பாருங்க, வெளி குடியேற்றம். அந்த ஊர்லேருந்தே வெளியூருக்கு அதிகமாக போகிறவங்க, சென்னை தான் ஃபஸ்ட்டாமா தமிழ்நாட்டில். அந்த ஊர்லேருந்தே வெளியில் குடியேறவங்க கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி. என்ன காரணம்? இங்கேருந்து வேலைக்கு போவான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் அங்கேருந்து என்ன வந்துவான்? வெளியில் வந்துடுவான். அதேமாரி கம்மியானது வெளி குடியேற்றம் கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், சேலம், திண்டுக்கல் கம்மியாக இருக்குங்களா? சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. வெளிநாடுகளில் குடியேறுபவர்களில் 20% சிங்கப்பூரை தெரிவு செய்யுங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்கல்ல அதிகமாக. அது அந்த சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா அங்கே லிட்டில் இந்தியாவே இருக்குது சிங்கப்பூரில். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை அங்கெல்லாம் வறட்சியான பகுதி. தூத்துக்குடி அங்கெல்லாம் அங்கே போனால் வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டில் இருப்பான். ஆனால் அங்கே வறட்சி, ரொம்ப வறட்சியான பகுதி. அதனால் அவன் எல்லாம் சிங்கப்பூரில் தான் இருப்பான். 18% UAE, 16% சவுதி அரேபியா, இதெல்லாம் எங்கே வளைகுடா நாடுகள். 13% பேர் அமெரிக்கா. அப்போ அதிகமாக கேட்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக எந்த நாட்டுக்கு குடிபெயர்றாங்க? 2வது இடம் UAE, 3வது சவுதி அரேபியா, 4வது அமெரிக்கா. சர்வதேச குடியேற்றம் பார்த்திங்கன்னா 15% பெண்கள். அதிகமாக யார் தான் குடியேறாங்க? ஆண்கள். அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற பெண்கள் இவங்களாம், அல்லது கணவர் போகிறாருன்னா அவர் கூட சேர்ந்து போவாங்க. இப்போ அதிகமாக யார்? ஆண்கள் தான். கல்வி தகுதி ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் வெளியில் குடியேறுறாங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க என்ன வேலைக்கு போவான்? இந்த ஃப்ளம்பரு, அங்கே ஒட்டகம் மேய்க்கிறது, டிரைவரு, அந்த மாதிரி தொழிலுக்கு போகிறவங்க. அப்புறம் வீட்டுக்கு சமையல் வேலை செய்ய போகிறவங்க, நாங்களாம் 7%. 30% 10வது முடித்தவங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவங்க 10%. தொழில் பயிற்சி சரியா? ஐடிலாம் இருக்காங்கள, என்ஜினியர்ஸ், அவங்களாம் 15%. அதெல்லாம் மற்ற பட்டப்படிப்பு 11%. முதுகலை பட்டத்தாரி 11%. இது ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அதிகமாக யார் போகிறாங்க? 10ஆம் வகுப்பு முடித்தவங்க தான் அதிகமாக போகிறான், 30%. 2வது அதிகம் தொழில் பயிற்சி பெற்றவர்கள். இந்த ஐடிஐலாம் இருக்காங்களா, டிப்ளமோ ஐடிஐ, அவங்க. வாய்வு இடம்பெயர்ந்தவர்கள் மேற்கொள்ளும் வேலையின் தன்மை குறித்தும், மிகவும் திறமை வாய்ந்த வேலைகளிலும், சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளிலும், நடுத்தரமான வேலைகளும் இவர்கள் இடம்பெயர்ந்தனர். இதை வச்சு சொல்கிறாங்க. இதை வச்சு காரணிகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இந்தியாவில், தமிழ்நாட்டிலும் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் கடந்த ஆண்டுகளில் வளர்ச்சி ஏற்பட்டு இருந்த போதிலும் இவ்வளர்ச்சியானது சொத்து மற்றும் வருமான பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்யும் விதமாக அமையவில்லை. புரியுதானு? பணக்காரனுக்கு அதிக பணம் கிடைக்குது. ஜிடிபியில் பார்த்தோம்ல, ஒரு 80% வந்து ஒரு 5% பேர் வச்சுருக்கான். ஏழையாகவும் இருக்கான். ஆமாம். மேலும் ஏழ்மை என்பது தொடர் சிக்கலாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் இடம்பெயர்தற்கான காரணம், ஃபஸ்ட்டு காரணம் எது அதிகம்? திருமணம். 2வது குடும்பத்துடன் இடம்பெயர்தல். 2 எல்லாம் குடும்ப ஃபேமிலி பிரச்சனை தான். 3வது வேலை. 3வது தான் இருக்குது அதில், பார்த்துக்கோங்க. உலகிலேயே மெக்சிகோ, அமெரிக்க ஐக்கிய நாடு இடையான இடப்பெயர்வு மிக பெருசாமா. அங்கே இதில் பார்த்துருக்கீங்களா? இப்போ ட்ரம்ப் வந்துட்டானா திரும்ப அதை கையில் எடுத்துருவான் பாருங்கள். மெக்சிகோவிலேருந்து வரவங்களாம் துரத்து. அப்படியா? வலை கூட விட்டுருங்க. மெக்சிகோ நாடு, இது இடம்பெயர்வை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து நிறைய பேர் அங்கே ஊடுருவி அந்த பக்கம் போயிடுவாங்க. எல்லாத்தையும் கடத்துறாரா? ஆமாம். அங்கே இருக்காங்களா? கூட்டிகிட்டு வரேன்ட்டாங்களா? ஐயோ. சரி. உலகிலே நீண்ட தூரம் இடம்பெயரும் பாரு ஆர்டிக் டர்ன். இதை பற்றி தெரியும் உங்களுக்கு. வலசை போதல் அப்படின்னு ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். அது அவங்க நாடு, அவன் முடிவு எடுக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், அப்படின்னு சொல்லிக்கிறான். அது என்னன்னு தெரில. சரியா? ஆமாம்ல, அவங்க நாட்டுக்கு மக்களுக்கு போக தானே அடுத்தவனுக்கு கிடைக்கணும். அதனால எடுக்கிறான். அவங்க நாட்டுக்காரங்களா? தெரியலையே. அப்படி இருந்தால் நம்மளுங்க உங்களுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லியிருப்பானுங்களே. நேரம்
வளர்ச்சி போக்கானது வளர்ச்சி மண்டலங்களால் நிலம் சார்ந்த சமத்துவன்மையை உருவாக்கியுள்ளது. இந்தியா போன்ற வளர்ச்சியடையும் பொருளாதார சமூகத்தில் வளர்ச்சி போக்குகளால் உருவாக்கியுள்ள பொருளாதார சமூக இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் தீர்மானிக்கிறது. இப்போ எல்லாரும் பெரிய கருத்து சொல்லிட்டானுங்க. வட இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறானுங்க, தமிழ்நாட்டுக்கு வரானுங்களா? என்ன காரணம்? நம்ம வேலை வாய்ப்புங்க வளர்ச்சி நம்ம தென்னிந்தியாவில், அதனால் அங்கேருந்து வரானுங்க. அதான் சொல்கிறாங்க, வளர்ச்சி போக்குகளால் உருவாகியுள்ள, நம்ம வளர்ச்சி அடைஞ்சு வச்சுருக்குறோம், அதனால் அங்கேருந்து வேலை தேடி இங்கே வரான். கிராமப்புற நகர்ப்புற இடப்பெயர்வு நகர்வை நாம் எடுத்துக்கொண்டால் சொல்கிறானுங்க, கிராமப்புற ஏழை பணக்காரர் ஆகியோருக்கு அவரவருக்கான காரணங்கள், உந்து சக்தி, இடப்பெயர்வு முறை மற்றும் இடப்பெயர்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகிய உள்ளோட்டங்களை கொண்டதாக உள்ளது. பெரிய கருத்து. ஏழை மக்கள் கிராமப்புறங்களில் நிலை வரும் தங்களது துயர நிலையிலிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக்கொள்ளும் உத்தியாக எங்கே போகிறாங்க? நகரப்புறத்துக்கு போகிறாங்க. அடுத்து ஜாதி கட்டமைப்பு இருக்கா? கிராமத்தில் ஜாதி இருக்கும், நகரத்தில் வந்துட்டு என்ன இருக்காது, ஜாதி கட்டமைப்பு இருக்குது, அதனால நிறைய பேர் போவாங்க. அதே வசதியானவங்க கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வராங்க. எதனால் வராங்க? துயர நிலையை போக்குறதுக்கு இல்லை, வசதி வாய்ப்பு, இன்னும் அதிகமான வசதி வாய்ப்பு வேணும், அதுக்காக வருவாங்க. தங்கள் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக வராங்க அப்படின்றாங்க. பாதிப்பு இருக்கும் இருக்கும். அதான் எந்த செயலுமே வந்துட்டு நாணயம் மாதிரி, நாணயம் பூ எந்த அளவுக்கு இருக்கோ அதே பக்கம் நம்ம அடுத்த பக்கம் தலை இருக்கும். ப்ளஸ் எந்த அளவுக்கு இருக்கோ மைனஸ் அந்த அளவுக்கு இருக்கும். கிராமப்புறத்திலேருந்து கிராமத்திற்கு, கிராமப்புறத்திலேருந்து நகரப்புறம் நோக்கி, நகர்ப்புறத்திலேருந்து கிராமம் நோக்கி. நகர்ப்புறத்துலேருந்து கிராமத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்களா? இப்போ நீங்கள் பார்ப்பீங்களே, என்ஜினியர் தொழிலை விட்டு விட்டு கிராமத்துலேருந்து விவசாயம் செய்கிறார் அப்படின்ட்டு வருதா? அந்த மாதிரி. அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் வேலை கிடச்சி வந்திருப்பாங்க, வேறு ஏதோ ஒரு வேலை கிடச்சி வந்திருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனவொன்னே என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக சொந்த ஊரில் போய் வாழலாம் அப்படின்னு அங்கே போவாங்க. நகர்ப்புறத்துலேருந்து நகரம் நோக்கி. நகர்ப்புறத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போவாங்களா? சேலத்துலேருந்து சென்னைக்கெலாம் போகிறாங்களா? ஆமாம். இடம்பெயர்வு கொள்கைகள். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் இடம்பெயர்தல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான, ஆமாம், ஏன்னா சென்னையில் போய் எல்லாம் குமிஞ்சிட்டாங்களா, சென்னையை நிர்வாகம் பண்ணவே முடியல பாருங்கள். லீவ் விட்டால் 2 நாள் சேர்த்து விட வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் மாட்டிக்கிறான் எல்லாம் போகிற வழியில். ஆமாம். அப்போ ஒரே இடத்துல நிறைய பேர் வாழும்பொழுது என்ன ஆகும், அங்கே உள்ள நதியெல்லாம் நாசம் பண்ணிடுவோம். கூவம் நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது, இன்றைக்கி சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆகும், சுகாதார வசதி இருக்காது, இடம் கிடைக்கலன்ட்டு கூவம் நதிக்கு ஓரமாக என்ன பண்ணிடுவானுங்க, குடிசையெல்லாம் இருக்கும். பண்ணி ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பான் உட்காந்து. அப்போ சுகாதாரம் இல்லாத நிலைமை இதெல்லாம் வருது. அதிக அளவிலான இடம்பெயர்தல் கிராமப்புறத்தில் காணப்படும் வறுமை, பாதுகாப்பற்ற தன்மையினை பிரதிபலிக்கிறது. நம்மவா கிராமத்தில், அதனால தான் நகரத்துக்கு குடியேறானுங்க எல்லோரும். எனவே கிராமப்புறங்கள் மீது தனி கவனம் இருத்தல் வேண்டும். ஏழ்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையை குறைக்கும் விதமான கிராம வளர்ச்சி திட்டங்கள் அதிக அளவிலான இடம்பெயர்வை குறைப்பு. அங்கே ஜாதி கொடுமை அதெல்லாம் ஒழிச்சாவே போதும், அங்கேயே இருந்துக்குவோம். கிராமத்தை விட்டு நகரெல்லாம் என்ன வாழ்க்கை, நரக வாழ்க்கை தான். அப்போ அங்கே என்ன பண்ணணும், ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இதெல்லாம் உருவாக்கணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே டைட்டில் பார்க் கொண்டு வராங்க, அங்கங்கே சிப்காட் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அது நடுவில் என்ன ஆயிரும், அதில் பாதாளத்தை போய் சும்மா உட்காந்துருப்பானுங்க, பெஞ்சு தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப இவனுக்கு வந்து கஷ்டப்படுவானுங்க, உருவாக்குவாங்க. எல்லா சிப்கட்டை எல்லாத்தையும் போய் எடுத்து பாருங்கள், அவனுக்கு தான் கொண்டு வந்திருப்பானுங்க. ஷார்ட் பீரியடில் 5 வருஷம் வருவானுங்க, டக்கு 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 டக்குன்னு செய்வானுங்க. அப்புறம் அதோட அறுவடை செய்கிறதுக்கு இவனுக்கு வந்து உட்காந்துக்குவானுங்க. வராங்களா? ரைட். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கிடப்பில் போட்டுருவீங்க மிஞ்சி போனால். அடுத்தது
இடம்பெயர்ந்து நகர்தல், திசை திருப்புதல். சரியா? எல்லோரும் சென்னையை நோக்கி போகிறது என்னாச்சு? இப்போ தூத்துக்குடியில் ஒரு சிப்காட்டு அந்த ஃபர்னிச்சர் பூங்கா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அரியலூரில் செருப்பு தைக்கிற ஃபேக்ட்ரி பூங்கா வந்திருக்கா. அங்கங்கே அதே மாதிரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாம் தோல் பதனிடும் நிலையம் அதெல்லாம். அப்போ என்ன எல்லாம் சென்னைக்கு படையெடுக்கிறதுனா அவன் அங்கங்கே டைவெர்ட் ஆகும். அதான் இது யார் செய்யணும்? இதெல்லாம் நான் உழைக்கிறேன் பேசுகிறானுங்க உட்காந்து. அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா தான் நீ போய் அங்கே வேலை செய்ய முடியும். ஆமாம், அரசாங்கம் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். சரி பார்ப்போம். இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளோ? 2011 படி வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். இப்போ தாங்க பார்த்தோம். சென்னை ராமநாதபுரம் நினச்சிட்டு இருந்தோம், கிடையாது சென்னை. ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம்ல. ஆமாம். 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வியற்றோரின் எண்ணிக்கை. ஏழை மக்கள் இடப்பெயர்வை மேற்கொள்வது வாழ்வாதாரத்திற்காக, வாழ்கிறதுக்கு ஆதாரம். வாழிடம் என்ன பேர்? 2 அடிப்படையில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோமா. பிறப்பிடம் அடிப்படையில், வாழிடம் அடிப்படை. மக்களின் நகரப்புறங்களை விட கிராமப்புறங்களில் காணப்படுகிறது. அதிகமாக காணப்படுகிறதா? அதிகமாக. 2011 கணக்கெடுப்பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் டேஸ் அதிக மக்கள் இடம்பெயர்ந்தவர்களை கொண்டு காணப்படுகிறோம். எவ்வளோ கிராமப்புறத்தில் எவ்வளோ பேர் இடம்பெயர்ந்தாங்க இந்தியாவில்? இந்தியாவில் தானே கேட்டாங்க. நகரப்புறங்கள் இந்தியாவில் வந்து 37%. இந்தியா கிராமப்புற இடப்பெயர் தானே. ஆமாம், கிராமப்புறம் 37. பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் திருமணம். அதை விட்டுருங்க, இது வேண்டாம். இடம்பெயர்வு கொள்கை. பெண் இடம்பெயர்வாளர் சென்னை. வசதி வாய்ப்புடைய இடம்பெயர்வாளர்கள் சேலம். வெளிக்குடியேற்றம் குறைவு. ஆண் இடம்பெயரால் வேலை. அவ்வளோதான். பிரேக் எடுத்துக்கங்க.